பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தாய்லாந்திலிருந்து திரும்பிய 22 புத்த துறவிகள் போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் அந்நாட்டு அதிகாரிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை விமான நிலையத்தில் தீவிர சோதனைகள் நடைபெற்றன. அப்போது தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இருந்து திரும்பிய 22 துறவிகளின் பயண பைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஒவ்வொரு பையிலும் தலா 5 கிலோ வீதம் மொத்தம் 112 கிலோ போதைப் பொருட்கள் பைகளின் அடிப்பகுதியில் ரகசிய அறைகள் அமைத்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இவற்றின் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 110 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளம் துறவிகள் மற்றும் மாணவர்கள் ஆவர். இவர்கள் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு தனிநபரின் நிதியுதவியுடன் தாய்லாந்துக்கு சுற்றுலா சென்று திரும்பியுள்ளனர். இவர்களது கைபேசிகளில் இருந்த புகைப்படங்கள் மூலம் தாய்லாந்தில் அவர்கள் பாரம்பரிய துறவி கோலத்தில் இல்லாமல் சாதாரண உடையில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது தெரியவந்துள்ளது. சொகுசு வசதிகள் மற்றும் பயணத்திற்கு ஆசை காட்டப்பட்டு அவர்கள் ஒரு திட்டமிட்ட சதிவலையில் சிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கைது செய்யப்பட்ட 22 பேரும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை மே 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவத்தின் பின்னணியில் உள்ள சர்வதேச கடத்தல் கும்பல் மற்றும் இந்த சதித்திட்டத்திற்கு நிதியுதவி செய்த நபர்களை கண்டறிய புலனாய்வு துறையினர் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். புத்த மதத்தின் பெயரில் இத்தகைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டது தொடர்பாக இலங்கை முழுவதும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து கடுமையான கண்டனங்கள் எழுந்துள்ளன.